விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு சார். ஒன்னு ஓட் பாலிடிக்ஸ், இன்னொன்னு சீட் பாலிடிக்ஸ். சரிங்களா சார்? இதை அவர் எப்படி கையெடுக்க போறாரு? என்ன ஓட் பாலிடிக்ஸ்னா என்ன, சீட் பாலிடிக்ஸ்னா என்ன? 2026 தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று எனக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு இருக்கு, எனக்கு என்ன மெஜாரிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு தைரியமா நின்னாருன்னா அது ஓட் பாலிடிக்ஸ். என்னோட கருத்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. வெளியில நம்ம பாக்குறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்ண 15 to 20% அவர் பாத்தீங்கன்னா ஓட் மொபிலைஸ் பண்ணுவாருன்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லுது. 15 to 20%. ஆனா பவர்ல இருக்க முடியாது. பல பெருச்சாளிகளை எதிர்த்து அரசியல் பண்ண அவர் தயாரா இருக்கணும். அதுக்கான கட்டமைப்பை அவர் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? அதுக்கு சப்ஜெக்ட் அடுத்து வருவோம், அந்த கட்டமைப்பை பத்தி. அடுத்து சீட் பாலிடிக்ஸ். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து நின்னாருன்னா 200% பாத்தீங்கன்னா 200 சீட்டு ஷுவர் ஷாட். 200 சீட்டு ஷுவர் ஷாட். அதிமுக, தாவேகா, பாஜக, என்டிஏ கூட உள்ள வரணும். அடிச்சாருன்னா 200 சீட்டு கன்ஃபார்ம் சார்.